தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. நாம் இஜகத்தினை அழித்திட வேண்டாம், இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் போதும். Hi, hello, Power friends. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம் பசங்களோட சேர்ந்து. சோ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு புது டிஷ் செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காடை பிரியாணி. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டோம். சோ இப்போ இந்த தடவை வந்து நம்ம வந்து காடை பிரியாணி செய்ய போறோம். ஏதோ டேட் போலாம் இந்த ஹோட்டல்ல. मैं इधर आ गया रीफ कहीं मेरा है அது போயிண்டா கருணா இல்ல ஏரியாதுங்க பிச்சு போட்டா தான் இருக்கு இப்ப ஏரியாது ஏரியில தான் நீ ஊரு மட்டும் திரும்பி கிடையாது மட்டக்குள்ள இந்த ஹெல்மெட் போட்டீங்கன்னா கண்ணு எரியாது எல்லாரும் ஃப்ரீயா பார்க்கலாம் யார் வெட்டறதுன்னு தெரியாது நீங்க வீட்ல ஏதோ ட்ரை பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்களை கீழ்பார்ல கூட்டி போய் சேர்த்துருவாங்க. அதனால ட்ரை பண்ணுங்க. நீங்க வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா கண்ணு எரியும். அதுக்கு என்ன பண்ண ஹெல்மெட் போட்டுக்கணும். ஹெல்மெட் எதுக்குன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். சொல்ல முதுக முடியாது. சொல்லலாம். சும்மா தோறாம பாரு அவன் வந்து பேசாம பாரு. 90s கிட்ஸ் பா அத பழைய காமெடி பண்ணி பேசினேங்கறானோ. யாரை ஏமாத்துறீங்க 90s கட்டிக்கே கிடைக்காது. இருந்தாலும் பாண்டிக்கு முன்னோது வரணும் யாரு தெரியுமா நம்ம தான். ஓட யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பண்ணே முத்துப்பாடி போட தான் நின்னது. அதுல என்ன இல்லட்னா ஒருத்தன் கிளாஸ் உள்ள சாச்சாம பாரு. ஊத்தி குடிறானே. நேத்து ஒருத்தன் கேக்குறான். அத பத்தி எப்படி ஜீந்தது என்னடா இது வந்துட்டே இருக்கு பாக்கிறதுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கு நாளைக்கு எத்தனை பேர் வர நாளைக்கு இவனுங்க தான் வருவானுங்க இவனுக்கு 3 பேர் அவ்வளோதான் நம்ம தான் நாளைக்கு ஒன்றும் பெரிய வேலைடா வெறும் குழம்பு தான்டா பாதி போட்டுக்கடா வேணா தக்காளி எடுக்கவே மாட்டான் அந்த பையன் என்னதான் நீ தக்காளி வச்சு அடியில் தான் கிடைக்கலாம் இந்த பத்து கல்பரான்ட்டீங்களா ஆமா நான் வெங்காயம் வெட்டிட்டே இல்லையா வெட்டியாச்சு தக்காளி வெட்ட பழகுதா வெட்டியாச்சு என்ன பாடி அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ பிக் பாஸ்ல வனிதா என்ன பண்ணுது பாடி பிக் பாஸ் வனிதா அத பாரியா இப்ப பாருங்க பாரு தலைய முன்னும் பாரு போவிது ஏய் ஜூம் பண்ணுடா போடு கொளுத்தி போட்டு போவிது நோ மீன்ஸ் நோ ஹை சம்பந்தமே நான் போறேன் ஜூம் ஆச்சு பாப்பமா போடு நான் போந்து வைக்கிறேன் அந்த மாதிரி வைங்க இது புளி எடுத்து வைடா என்ன பண்றீங்க சந்திரன் பாடி படாசு வெடிக்க வச்சு கொளுத்துறீங்க போல இது அடுப்பு கொளுத்துறேன் பாடி இல்ல இது இது நல்ல மனம் கொண்டவங்க தான் வந்து இது வைக்கணும் அதனால தான் நீங்க எதா இருந்தாலும் வாங்க மன தான் திட்டுவாங்க அதான் சொல்லுங்க வேற பச்சையா இருக்கு அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல அத பாடி ஆத்தா மகமாயி நல்ல மாதிரியா வரணுமா இத ஒண்ணு கொளுத்துறேன்டா நீ அவர் பாண்டி குருசாமி சரி ராம்புரை பெட்ரோல் போடு சர்வீஸ் ஏமாத்துறா அவன் ஏமாத்துறா ஏமாறணும் ராய் கொடுத்தா நான் புள்ளி கேட் போடிங்களா பாத்து சொல்லி
இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை பாக்கெட் ஊற்றணும். இது ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் பொரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வனிதா மாரி பொரி விடு. எல்லாத்துக்கும் வனிதா. ஓகே, அடுத்தது பிரியாணிக்கு தேவையான பட்டை வகை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து தக்காளி போட போறோம். ஒரு வாரம் பையனுக்கு பிறந்த நாளுக்கு ஃபிளிப்கார்ட்ல இருந்து கிஃப்ட் அனுப்பிச்சு வந்துதா? ஆமா வந்துச்சு. கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பிச்சு விட்டுதாருப்பா கிஃப்ட்டுக்கு. அவன் வந்து நின்னுடா கிஃப்ட் வாங்க சொல்றியா கேட்டா கேஷ் ஆன் டெலிவரின்றான். ஏண்டா போன்ல போடுற அப்புறம் கிஃப்ட் அப்படியே பண்ண முடியும். நான் கேக் அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்ல. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். வீட்டில் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் சீரகத்தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் எடுக்கவே இல்லை. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற காடையில் இருக்கிற ஸ்மெல்லாம் போகணும். காடை வந்து நம்ம வந்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதான் கணக்கு நம்ம ஆமா அதை கணக்கு பண்ணிக்கோ. இது வேண்டாம். அடுத்தது நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து காடை வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். உடஞ்சிடாதுல்ல. ஊற்ற ஒன்றும் போகாது. அடுத்தது வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ ஊற்றணும் தண்ணி? சும்மா ஊற்றி விட்றா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குண்டானில் வந்து 2 குண்டானுக்கு வந்து அரிசி எடுத்துருக்கோம் அளவு. ஓகேங்களா, 10 கிலோ அரிசி. ஸோ ஒரு குண்டானுக்கு 1.5 தண்ணி. ஸோ நம்ம வந்து 3 குண்டா தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. அடியில் தண்ணி அப்படி தான் இருக்கும். ரெண்டு ஊற்றியாச்சு. எடுப்பா அடுப்பு அழைய பாத்துறா. விசில் எடுப்பா. ஃபுல்லாக பிடிக்கலாம்.
கிரேவியா இருந்தது இப்ப சால்னா அது என்ன மாத்திரம் சொல்லு மாத்திரம் ஓகே மேல பற்ற போல கேமரா போல பொதுவா போனா டோனி சார் காலை வீட்டுக்கு வந்துருவோம் ரெண்டு பேரும் ஆமா என்ன பண்ண போகுது அது மட்டும் எல்லாம் தெரியுது கையால தள்ளி விட்டுறேன் என்ன பாத்துடா அப்படியே ஹீட் அப்சர்வ் இரு லாஸ்ட் உப்பு மட்டும் பாத்துக்கோ நீங்க அந்த குண்டா கரண்டி வச்சிருக்கீங்க செம்ம ஆயிருக்கு கொதிக்க கரெக்டா இருக்கும் உள்ளே இங்கே போட்டுருந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து முக்கால் பாகத்துக்கு வெந்துருச்சு இது பண்றேன் கரெக்ட் பண்றேன் இல்ல அதுவும் போடாது சொல்றதுக்கு இல்ல ஓகே முந்திரி வந்து நல்லா ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் உள்ள போட்டு பையனுக்கு கை ஒடிற அளவுக்கு ஸ்பூன் என்ன பண்றீங்கன்னு அடுத்து வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணி இத சாப்பிடுங்க போடு சத்தி போடு சத்தி நாளைக்கு ஏதோ வேணும் இல்ல அதுக்கு இவ்வளவு தேவைப்படும் போடு கொஞ்ச நேரம் இருங்க நெய் ஊத்துனா டேஸ்ட் புதினா போடுறோம் ஜி இதுல ஒண்ணும் செய்யல தீர போடு மூடிட்டு தம் கட்டிடலாம் ஓகேங்களா இதுல நெருப்பு இல்ல கீழ வைக்கலாம் ஈரமா சக்கரிசி ஒன்னு மட்டும் இதெல்லாம் வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணலாம் அப்படியே வாஷ் பண்ணுவியா போற உச்சிட்டா உச்சி வாஷ் பண்ணுவீங்க அப்படியே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டோம் நல்லா வாசனை நல்லா வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஓபன் பண்ணு கொட்டிட போறடா வேற லெவல் சூப்பர் எங்க என் போன் இங்க பாருங்க ஒரு காடை காலை என்னன்னு கேக்குது தூக்கு எங்க வைக்கிறீங்க மேல வைப்பா இது உரி விடும்பா அப்படி வச்சுக்கலாமா மேல எடுத்துட்டியா வாவ் சூப்பர் இல்ல சூப்பர் இது தட்டுங்க அவன் எப்பேற்பட்ட நடன கலைஞர் பீஸ்லாம் எடுத்து மேல நீட்டா கொட்டி விடு அப்படியே மாவு மிஷின்ல மிளகாத்தூள் கொட்டுற மாதிரி கொட்டி விடு நீட்டா கொட்ட கொட்டுமாமா கால்ல சூடு வைக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பர் கால்ல சூடு வச்சிரு போறது கொட்டணும் அப்படியே அது அவ்வளவுதான் போகுது சரியா நியமிச்ச மாதிரி ஒன்று ஜூஸ் போட சொல்லி அது வச்சுக்கலாம் அது எதுவும் வீட்டுக்கு ஓகேவா நானே நீ எனக்கு வைக்க சொன்னா உனக்கு பார்சல் பண்ணிக்கிறேன் எனக்கு இல்லடா அவங்களோட போடு பையா சொல்லு மொத்தம் இங்க பாரு ஓகே பவர் பாயிண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேப்பா ஓகே நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இன்றைக்கி வந்து நம்ம கருணை இல்லம்ல ஆர்ஃபனேஜ் கிட்ஸுக்கு காடை பிரியாணி போட போகிறோம் இப்போ நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காடை பாருங்கள் சிரிக்க கூடாது காடையே தெரியல காடையே தெரியலையா பாருங்க காடையில நல்லா மசாலாலாம் வந்து சூப்பரா வந்து இறங்கி நல்லா வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்றேன் ஒரு கப் கொடுத்துட்டான் டேஸ்ட் பக்காவா இருக்கு ஆல்மோஸ்ட் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் தான் இருக்கு இதுலயும் கருப்பா இருக்கு பட் நல்லா சூப்பரா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை மறக்காம காடைக்கு
பவர் பாண்டி ஃபுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. காடை கக்குதா உள்ள போய். இவ்வளவு பெரிய சேனல்ல நல்லதா ஒரு ஆள் இல்ல குடிய போட்டு வச்சிருக்கீங்க. பிளாபர் ஆகுது அவனுக்கு. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து அனாதை ஆசிரமம் ஆர்பன் கிட்ஸ்க்காக செஞ்சோம் காடை பிரியாணி. சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, சூப்பர், கிறிஸ்பியாக இருக்கு. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி சரி வாங்க வாங்க. சாஃப்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு, சோ எம்மியா இருக்கு, செமையா இருக்கு. யூ கடாசு நான் லாஸ்டா சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காடை பிரியாணி செஞ்சோம். காடை பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி நல்லா இருக்கா? சரிடா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? ரொம்ப நாளாக சொன்ன பார்த்து. நான் இப்போ தானே வரேன். நான் வரல. நான் வரலன்னு கோச்சிங்கனியா? பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சிகப்பு பட்டன் அழுத்தி விடுங்க. பெல் பட்டனால அந்த ஓசை மணி அடி. மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.